யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிற கேள்வி போய், எங்க இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரத்தீஷ் அப்படிங்கிறவரையும் தேடிட்டு இருக்காங்களாம். அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆஜராகவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு தொடர்புடைய முக்கியமாக இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள், அது மட்டும் இல்லாமல் சினிமா திரையுலகில் கூடிய பிரபல நடிகர்கள் இவங்களுடைய வீட்லயும் ரைடு நடத்த போறாங்களாம். ஸோ இந்த இடி ரைடு மூலியமாக என்ன சொல்ல வராங்க? இவங்க நெனச்சிருந்தா தடுத்து நிறுத்திருக்கலாமே! அப்ப யாரையோ காப்பாத்துறதுக்காக ஒரு நாடகம் ஆடுறாங்களோ! இந்த மீடியாக்கள் இத பத்தி ஏன் பேச மாட்றாங்க? தமிழ்நாட்டு அரசியல்ல என்னதான்ப்பா நடக்குது? வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸோடைய புரொடியூசர். ஒரு குறுகிய காலத்துல மிகப்பெரிய ஒரு படங்கள தயாரிச்சு, எல்லாராலும் அறிமுகம் ஆக்கப்பட்ட ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சோசியல் மீடியால நெறையா பரவிட்டு இருக்கு. என்னன்னா, திமுக கட்சியை சார்ந்த முதலமைச்சர் அவர்களுக்கும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், முக்கியமா அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்புல இருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன். எப்படி திடீர்னு ரூ. 500,00,00,000 அவருக்கு படம் வந்துச்சு? ஒரே சமயத்துல ஒரு 3, 4 பெரிய படங்கள எப்படி இவரு இயக்க முடியும்? எப்படி இவரு இயக்கி தயாரிக்க முடியும்? அப்படின்னு பல கேள்விகள் சுத்தி எழுந்துட்டே இருக்கும்போது, இன்னைக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க ஆஜராக சொல்லி. ஆனா அவர் ஆஜராகவே இல்ல. ஏன் அவர் ஆஜராகல? ஒரு சில பேர் அவரு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாரு. ஆகாஷ் பாஸ்கரனும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய அவருடைய லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் எந்த ஹேண்ட்னாலும் சொல்லலாம். ஸோ ரத்தீஷ் அப்படிங்கிறவரும் தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சோசியல் மீடியால பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இப்ப என்ன கேள்வி இங்க வரும்போதுன்னா, எனக்கு அப்படிங்கிறத தாண்டி நம்மள மாரி ஒரு காமன் மேனுக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா, இப்ப அமலாக்கத்துறை இவ்வளோ க்ளோஸா வாட்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ரைட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே பண்ணலாம் போது அப்படின்னு எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? இந்த டாஸ்மாக்லேருந்து தான் அந்த அந்த இடம் தொடங்குது. அந்த புள்ளியே டாஸ்மாக்லேருந்து ஆரம்பிக்கும்போது, டாஸ்மாக்லேருந்து அந்த வரக்கூடிய அந்த ரூ. 1000,00,00,000 ஊழல், அந்த ஊழலுக்கு முக்கியமாக பொறுப்பு யாரு? யார் மூலியமாக அந்த பணம் எங்க போயிருக்கு? அந்த பணம் இப்ப இங்க என்ன பண்ணுது? அப்படின்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சவங்க, ரைடு நடத்துறதுக்கு முன்னாடி இந்த ஆகாஷ் பாஸ்கரனும், ரத்தீஷும் கண்டிப்பா இவங்க எஸ்கேப் ஆகணும்னு தெரிஞ்சிருந்தும், அவங்கள எஸ்கேப் ஆக விட்டுட்டாங்களோ! அப்படின்னு தோணுது நமக்கு. ஏன்னா, இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நம்ப எப்பவுமே சொல்லுவோம், பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லியே திமுக இங்க மக்கள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. போன வருடம் நடந்த நிதி ஆயுக்தாவுடைய மீட்டிங்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு நிதி தரல, நாங்க போக மாட்டோம் அப்படின்ட்டாரு. ஆனா, இந்த வருஷம் நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு நாங்க போவோம் அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு லிங்க் இருக்கு இல்லைங்களா? அப்படின்னு அரசியல்ல ரொம்பவும் அதாவது விவரம் தெரிந்தவர்கள் வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த அமலாக்கத்துறை ஏதோ ஒரு மூலியமாக திமுகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு இத செயல்படுத்துறாங்களோ அப்படின்னு நமக்கு நல்லாவே தோணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்ன்னு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி போதைப் பொருள பயன்படுத்தி கடத்தி அந்த பணம் மூலியமாக அவர் இங்க சினிமா தயாரிச்சுட்டு இருந்தாரு. அவரு திமுகவுடைய மிக முக்கிய பொறுப்புல இருந்தாரு. ஸோ அந்த பணமும் பார்த்தீங்கன்னா, அப்பயும் நெறைய பேர் சொன்னாங்க, நெறைய புள்ளிகள் மாட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த விஷயம் அப்படியே மறைஞ்சிருச்சு. அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப திரும்பவும் அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல் மூலியமாக உள்ள அதே பணத்த வச்சு ஆகாஷ் பாஸ்கரன் படம் தயாரிச்சிருக்காரு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரத்தீஷ்ங்கிறவரு கரூர்ல எப்படி செ செந்தில் பாலாஜி அவர்கள் பெரிய வீடு கட்டினாரோ, அத விட மிகப்பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு அவரு ரத்தீஷ் அப்படின்னு சோசியல் மீடியால பேசுறாங்க. அப்போ இந்த பணம் எல்லாம் எங்க போகுது, எங்க வருதுன்னு கவனிக்க தெரிஞ்சவங்க, அத கையாள்றவங்கள பத்தி இவங்க கவனிக்க தவறிட்டாங்கன்னு சொல்றாங்க. கவனிக்க தவறிட்டாங்களா? இல்ல இத தெரிஞ்சே இவங்க விட்டு வச்சிருக்காங்களா? அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. சரி, நம்ம இந்த ஆகாஷ் பாஸ்கரன் விஷயத்துக்கு வரலாம். இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் வீட்ல ரைடு நடத்திருக்காங்க இல்லைங்களா? அந்த ரைடுல முக்கியமான ஆவணங்கள், மிக முக்கியமான ஆவணங்கள், சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை, அதாவது டாஸ்மாக்லேருந்து வந்த அந்த ஊழல் பணத்துல வெளிநாடுகள்ல முதலீடு, நெறைய படங்கள் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமா சிம்பு, தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்க 3 பேத்துக்கும் மிகப்பெரிய தொகை பணமாக கைமாத்திருக்காங்க. அதுக்கான ஆவணங்கள்லாம் சிக்கியிருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறையிலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உண்மையாகவே சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய தொகை கைமாத்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கான ஆவணங்கள் இருக்கு அப்படின்னா, அப்ப தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் 3 பேரையுமே அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைச்சு விசாரிக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்புல நடிச்சுக்கிட்டு வராங்க. இட்லி கடை தனுஷ் அவர்களே இயக்கி, நடிச்சு, அருண் விஜயும் அதில நடிச்சிருந்தாரு. ஸோ அதே மாரி பராசக்தின்னு மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். ஏன்னா, ரவிமோகன் ஃபர்ஸ்ட் டைமா வில்லனா நடிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு.
அது மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிம்புவோடைய 49த் ஃபிலிம். அந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்படுது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ அப்பல்லாம் இருக்கும் பொழுது, இவங்க எல்லாருமே ப்ராஃபிட் ஷேரிங்ல தான் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ரெக்கார்ட்ல இருந்தாலுமே, ஆகாஷ் பாஸ்கரன் வீட்ல ரைடு பண்ணதுல, அந்த ரைடுல இவங்களுக்கு பணமா லிக்விட் கேஷா நெறைய கைமாறி இருக்கு அப்படின்னு ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதா சொல்றாங்க. அப்படி மாட்டுனுச்சுன்னா, இவங்க 3 பேருமே அமலாக்கத்துறை கண்ட்ரோல்ல வந்து இவங்களும் இந்த சட்டவிரோத பரிமாத்தனைக்கு துணை போயிருந்தாங்கன்னா, அதுங்களும் கைது செய்யப்படுற நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இது உண்மையாகும் பட்சத்தில். நம்மளுடைய மீடியாக்கள். சரி இந்த மீடியாக்கள் என்ன பண்றாங்க? இவ்வளோ பெரிய அமுழி தும்மல் நடக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டுல. முக்கியமா ஆளும் திமுக கட்சி நெருக்கமான ஒருத்தவங்க வீட்ல ஈடி ரைடு நடந்திருக்கு. இவங்க என்ன பிம்பம் பண்றாங்கன்னா, இந்த தமிழக மீடியாக்கள், இந்த டாஸ்மாக் ரைடுக்கும், இந்த டாஸ்மாக் நடக்கக்கூடிய ஊழலுக்கும், தமிழக அரசு திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு போர்ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா, இவங்க பண்ற இந்த டிபேட்லாம் பார்த்தீங்கன்னா, இத பேஸ் பண்ணி இருக்க மாட்டாங்குது. அதிமுக, பாஜகவோட கூட்டணி போகுமா? டிவிகே பாஜகவோட கூட்டணி போகுமா? டிவிகே கூட்டணிக்கு பாஜக காத்திருக்கிறதா? விஜய் அவர்கள் என்ன பேசி போகிறார்? அப்படின்னு இவங்க ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தப்ப பத்தி பேச மாட்றாங்க. ஆளுங்கட்சியில நடக்கிற ஊழல பத்தியும் பேச மாட்றாங்க. ஆளுங்கட்சி நடந்த சொந்தமானவங்க ஊழல் அதையும் பத்தி பேச மாட்றாங்க. அப்ப நீங்க என்னதான் சமூக நீதி ஊடகமா இருந்தா நீங்க என்ன பிரயோஜனம்? பேர மட்டும் சமூக நீதி ஊடகம் வச்சுக்கிட்டா எதுக்கு அது? அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு சம்மந்தமே இல்லங்க. இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கும், உதயநிதி ஸ்டாலினுக்கும், ரத்தீஷுக்கும் சம்மந்தம் கிடையாது. டாஸ்மாக் ஊழலுக்கும் தமிழக அரசுக்கும் சம்மந்தம் கிடையாது. டாஸ்மாக் ஊழலுக்கும் திமுக அரசுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படிங்கிற மாரியே இவங்க வந்து போர்ட்ரேட் பண்றாங்கன்னா, அப்ப நீங்க எல்லாம் பொது உடைமையான ஊடகம்னு சொல்றது உங்களுக்குலாம் வெட்கமாவே இல்லையா? அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா, எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க என்னென்ன பிரச்சனைகள் எடுத்து பேசணுமோ அத பத்தி பேசாம, தேவையில்லாத பிரச்சனைய உட்கார வச்சு பேசிக்கிட்டு, அதுக்கு ஒரு கதைய சொல்லிட்டு இருக்கீங்க. சரி இந்த ஊடகங்கள் அந்த மாரி இருக்காங்க. இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா? பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆட்சியில எந்த கொடுமை அதாவது முக்கியமா திமுக ஆட்சியில எந்த கொடுமைகள் நடந்தாலும், "ஓ! அப்படியா? இதுக்கு பேர்லாம் கொடுமை இல்லங்க. ஆனா இதுவே திமுக ஆட்சி இல்லாம வேற ஆட்சி நடந்தா, எப்படி நீ பண்ணலாம்? அப்படி பண்ணலாமா? இது பண்ணலாமா? இங்க நாடே வந்து பார்த்தீங்கன்னா வாழ முடியாது." எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி மனிதங்க வாழணும் அப்படி கொந்தளிச்சு போராட வேண்டியது. ஆனா இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? இல்ல எனக்கு தெரியல. எத்தன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகள், முக்கியமா அந்த ஊழல் பத்திய பிரச்சனைகள ஒரு ஒரு பத்திரிகையாளர்கள் யாராவது நேர்மையா நடந்துக்கிறாங்களான்னு கேட்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா 80% ஒன் சைடடாவே இருக்காங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும். அது யார் யாரெல்லாம் நம்ம பேர் சொல்ல விரும்புறோம். ஸோ அப்படி ஒன் சைடாவே இருக்காங்க. அப்போ இது ஒரு மோனோபோலியா மாறியிருக்கு. இப்ப வந்து சினிமாவுல எப்படி மோனோபோலியா வந்து இப்ப ஆகாஷ் பாஸ்கரன் வந்து எல்லாருடைய படம் அதாவது முக்கியமான ஹீரோக்கள் எல்லா படத்தையும் எப்படி அவர் தயாரிக்கிறாரோ, அதே மாரி ரெட் ஜெயண்ட் மூவிஸ் என்ன பண்றாங்கன்னா, அதே மாரி எல்லா படமும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே மாரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மீடியாக்கள்ல எல்லா மீடியாக்களும் சொல்லி வச்ச மாதிரியே திமுக அரச வந்து நல்லா ஒரு மாதிரி நல்ல அரசு அப்படின்னு பேசுறாங்க. அது முக்கியமா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தாவேக்காவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சூப்பரா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஊட்டியோடைய மலர் கண்காட்சிக்கு வந்து முதல்வர் போகும்போது, "சார் கிளைமேட் எப்படி இருக்கு? திரும்ப அடிக்கடி வாங்க சார் இங்க" அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏங்க நாட்டுல எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஒரு ஆளும் கட்சியோடைய முதலமைச்சர பார்த்து தான் நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? சட்ட ஒழுங்கு என்ன? ஈடு ரைட்லாம் நடக்குது. அத பத்தி கேள்வி கேட்க முடியும். அத நீங்க விட்டுட்டு கிளைமேட் நல்லா இருக்கா சார்? அடிக்கடி வாங்க அப்படிங்கிறது வந்து எந்த பத்திரிகை தர்மத்தின் அடிப்படையில வரும் அப்படின்னு தெரியலன்னு, ஒரு ஸ்லீப்பர் ஷாட் கொஸ்டின் மாரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துமா நீங்க திருந்தாம இருக்கீங்க? அப்படின்னு வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியில மீன்ஸ் சோசியல் மீடியாவுல யாருக்கெல்லாம் வந்து இந்த நாட்டு மேல அக்கறை இருக்கோ அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கரன் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா தேடிக்கிட்டே இருப்பாங்களா? இல்ல ஒருவேள அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் பண்ணிக்கிட்டு, சரி ஓகே டீலிங் முடிஞ்சிருச்சு. அவர நாங்க தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? லைக் யார மாரி அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா? இதே மாரி தான். அவரும் அப்ஸ்காண்ட் ஆனாரு. ஆனா ஸ்டில் அவர தேடிட்டே இருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. ஏன்? அவரு அந்த அளவுக்கு வந்து டாப் சீக்ரெட்டான இடத்துலயா உள்ள இருக்காரு? அப்படிலாம் கிடையாது. அப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுக்கிட்டு, டீலிங்ல வந்து நம்ம ஓகே. நீங்க இத எனக்கு பண்ணி குடுங்க. நாங்க உங்களுக்கு இது பண்ணி குடுக்குறோம். அப்படிங்கிற மாரி தான் டீலிங் இங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய ஊழல், இது சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை, ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எப்படி பணம் வந்துச்சு? யார் மூலியமாக பணம் வந்துச்சு? அதுக்கு யார் முக்கிய புள்ளி? அப்படின்னு இது எல்லாமே ஒரு சாதாரண மக்களுக்கு வெளிப்படையா தெரியும்போது, அமலாக்கத்துறை இன்னும் அத ஏன் வந்து ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க? இத பத்தி மீடியாக்கள் இது லட்டு மாரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இத பத்தி மீடியாக்கள் ஏன் ஓப்பனா பேச மாட்றாங்க? இத பத்தின விஷயங்கள பத்திரிகையாளர்களுக்கு ஏன் பேச தைரியம் இல்ல? அப்படின்னு இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே இங்க நம்ப உட்கார்ந்துகிட்டு திராவிட ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, அனைவருக்கும் சமமான ஆட்சி அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே, இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலையும்,
முக்கியமாக சமநிலையே இல்லாத அரசியலும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாதிக்கப்பட போகிறது முக்கியமாக மக்கள் தான். எந்த மாதிரி மக்கள்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு போடுறாங்க இல்லைங்களா? இந்த எலெக்ஷன் டைமில் காசு வாங்கிட்டு இதெல்லாம் கண்டுக்காமல் இதை பற்றி மறந்துட்டு, என்னுடைய கட்சிக்காரன், என்னுடைய சொந்தக்காரன், என்னுடைய சாதிக்காரன், என்னுடைய மதத்துக்காரன் இதை நம்பி ஓட்டு போகிறாங்க இல்லைங்களா? அவங்களுடைய நிலைமை தான் மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலைமை. அவங்களோட நிலைமை தான். ஏன்னா அவங்களெல்லாம் வந்து யார் நினைச்சாலும் காப்பாற்றவே முடியாது. ஏன்னா இப்போவே இப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் இவங்களுக்கே ஓட்டு போட்டிங்கன்னா அவ்வளோதான். நாட்டில் வந்து மனிதர்கள் வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். ஸோ இந்த அமலாக்கத்துறை சோதனை இந்த இப்போ அவருக்கு வந்து அவர் ஆஜராகலை. ஆகாஷ் பாஸ்கரன் ஆஜராகலை. ரத்தீஷை தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் ஆஜராகவரா இல்லையான்னு தெரியல. ஸோ இதுக்கு அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பாங்க? இதை பற்றி இதுக்கப்புறம் மீடியாக்கள் பேசுவாங்களா? தமிழக அரசுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது எல்லாமே இந்த அரசியல் எதை சுற்றி நடக்குது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அமலாக்கத்துறை சோதனை பற்றியும், இந்த மீடியாக்களை பற்றியும், தமிழக அரசு திமுக அவர்களை பற்றியும் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றியும் கருத்துக்களும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.